ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி மாதத்துக்குள்ள தேங்காய் பால் பாயசமாக ஆடிப்பால் தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடிப்பால் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஏலக்காய், அதாவது ஒரு மூடி அதாவது ஒரு தேங்காய், சின்ன தேங்காய், நல்லா முத்தன தேங்காயாக இருக்குது, பால் வரும் நல்லா. ஒரு தேங்காய் சின்ன குட்டி தேங்காய் இருக்கிறதுனால 2 மூடி நான் போட போகிறேன். இப்போ இதுக்கு வந்து பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், அதாவது நம்ம சில்வர் ஸ்பூன் இல்லையா, அதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். வெறும் அரிசியாக இல்லாமல் 2 பருப்பும் போட சொல்லுவாங்க, அதனால் சும்மா 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கேன். இது 2 நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெல்லம். இந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டியே 150 கிராம் இருக்குது. நல்ல பெரிய அச்சு வெல்லம். இது வந்து இந்த மாதிரி காரைக்குடியில் கிடைக்கும். உங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ இது கூட அதுக்கு இது ஒரு 50 கிராம் மண்டை வெல்லம். ஆக 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு முழு தேங்காய், 2 ஏலக்காய், 200 கிராம் வெல்லம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெல்லத்தை தட்டி பாகு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட தேங்காயும் சேர்த்து அரிசி, தேங்காய், பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரிசியும் அந்த பருப்பையும் வந்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் ரவப்பதத்துக்கு மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப முத்தலாக இருக்குது, அதனால் நான் வந்து அரிசி கூட போட்டு அரைக்கலை. நல்ல முத்தலாக இருக்குது பாருங்கள், கையே எப்படி சிவந்து போச்சு கீரைன்னு சொல்லிட்டு. அதனால் இதை அப்படியே நம்ம வந்து கீரி போட்டுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி பால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு கெட்டி பாலாக முதல்ல எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி பால் எடுத்துகிட்டு நம்ம அந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக விட்டு, தண்ணி பாலில் வேக விட்டுட்டு அப்புறம் வெல்லம் சேர்த்துட்டு இறக்க போகும்போது கெட்டி பால் ஊற்றி நம்ம இறக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெல்லம் கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சு, இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2வது தேங்காய் பால் நம்ம வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச அந்த அரிசியும் கொஞ்சம் பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரணும். கீழே கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கட்டி இல்லாமல் அந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்க்குற மாதிரி வரும். அது என்னென்னா வெள்ளைப்பாகு வந்து நான் வந்து சும்மா தண்ணியில் கரைச்சி தான் வடிகட்டி வச்சுருக்கேன். அது 1 டம்ளர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 2வது தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அது ஒரு 1.5 டம்ளர் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வேறு சேர்க்கணும், அது 1 டம்ளர். மொத்தம் 4 டம்ளர். இது நல்லா தண்ணி இழுத்து நல்லா கொடுக்கும். குறைஞ்சது ஒரு 7 பேராவது சாப்பிட்லாம். நல்லா கெட்டியாக இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கீழே இப்படி ஊற்றி பார்க்கும்போது நம்ம கூழ் மாவு வத்தலுக்கெல்லாம் கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடி பதமாக தெரியும். ஏன்னா அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சதுனால உங்களுக்கு கூழ் மாவு மாதிரி தான் இருக்கும். கீழே இப்படி ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு. இது கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் தேங்காய் பால், ஆடிப்பால்ங்கிறது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்குவோம். இது வந்து ஆல்ரெடி வெல்லம் வந்து நல்ல இனிப்பாக இருக்குது, அதனால் பார்த்து தான் நான் ஊற்றுறேன். எல்லாமே ஊற்றலை, கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போவே நல்ல கலர் வந்துடுச்சு. நான் இன்னும் தேங்காய் பால் சேர்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியாகும். தக்காளியை சேர்க்கலாம். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு லேசாக ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் முந்திரி, திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெல்லம் கரைசல் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அதில் 1 டம்ளர் இருக்குது. இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மிதமாக தான் இருக்குது இனிப்பு, ஏன்னா அந்த பால் ஊற்றினோன்னு கொஞ்சம் இனிப்பு கம்மியாகும். பாருங்கள், இப்போ நல்லாவே நல்ல கூழ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இருக்க உங்களுக்கு கெட்டியாயிரும். இப்போ 1 டம்ளர் திக்கான தேங்காய் பாலும் சேர்த்தாச்சு. நீங்கள் இது வந்து சிம்பிளாக செய்யணுன்னா நீங்கள் அரிசியோட தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து தேங்காய் ரொம்ப முத்தலாக இருந்ததுனால தனியாக பால் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி பருப்பு கூடவே நீங்கள் தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு ஒன்றாவே நீங்கள் கிண்டிக்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுவுமே பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னும் இருக்க உங்களுக்கு கெட்டியாயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணியாக இப்படி தான் இருக்கணும் ஆடிப்பால்.
இப்போ நம்மளோட சூப்பரான ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்க நல்லா கெட்டியாகிட்டே வந்துடும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு. இப்போ நம்ம சூப்பராக சாமிக்கெலாம் வச்சாச்சு. கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் சேர்த்தாலே எந்த டிஷ்ஷுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு வந்து ரொம்ப தித்திக்க இல்லை, ரொம்ப பத்தாமையும் இல்லை, கரெக்டான இதில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து நல்லா பெரிய அச்சா 2 அச்சு கூட போட்டுக்கலாம். 200 போட்டு நீங்கள் 250 கூட போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட ஆடிப்பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.